Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட நபர் பெரம்பலூரை சேர்ந்தவரே இல்லை என்றும் அதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாகவும் பெரம்பலூர் தாவேக மாவட்ட செயலாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தாவேக தலைவர் மீது புகார் அளித்த சரத்குமார் மாநாட்டிற்கு வரவே இல்லை எனவும் கட்சியின் வளர்ச்சி பிடிக்காமல் ஆளுங்கட்சியின் தூண்டுதலால் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். ஆக்சுவலாக அந்த பவுன்சர் தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது, அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.